அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நாங்கள் 3 மாத பிறைகளை பார்த்து விடுவோம். அதாவது 2 மாதங்கள் கடந்துவிடும். ஆனால் அதுவரை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் அடுப்பு எரியாது என்று என்னுடைய தாயின் சகோதரியான அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னிடம் கூறிய பொழுது, சிற்றன்னையே, அப்படியென்றால் நீங்கள் எதை கொண்டு வாழ்க்கை நடத்துவீர்கள் என்று நான் கேட்டேன். பேரிச்சம்பழம் மற்றும் தண்ணீர் இவற்றை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய அண்டை வீட்டாரிடமிருந்து அன்பளிப்பாக வரக்கூடிய பால் ஆகியவற்றை கொண்டே நாங்கள் வாழ்க்கை நடத்தினோம் என்று அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உருவா பின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2567. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் உச்சகட்ட வறுமையை அனுபவித்தது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். 3 மாத பிறைகளை பார்த்து விடுவோம் என்ற வாசகம் 2 மாதங்கள் கடந்துவிடும். நமக்கு புரியக்கூடிய வகையில் சொல்வதாக இருந்தால், ஜனவரி மாதம் 1 தேதி, பிப்ரவரி மாதம் 1 தேதி, மார்ச் மாதம் 1 தேதி, 3 மாதத்துடைய 1 தேதிகளை நாம் பார்த்து விடுவோம் என்று சொன்னால், அதற்கு இடையில் 2 மாதங்கள் முழுமையாக கழிந்திருக்கும். ஜனவரி மாதம் மற்றும் பிப்ரவரி மாதம் ஆகிய 2 மாதங்கள் முழுமையாக கழிந்திருக்கும். அந்த வகையில் 3 பிறைகளை பார்த்து 2 மாதங்களை கழித்து விடுவோம். ஆனால் அந்த காலகட்டங்களில் எங்கள் வீடுகளில் அடுப்பு பற்ற வைக்கப்படாது என்ற வாசகம் உணவை சமைத்து உண்பதற்கு தேவையான பொருட்கள் இல்லாத அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பங்கள் வறுமையில் இருந்தன என்பதை விளக்குகிறது. பேரிச்சம்பழம், தண்ணீர் மற்றும் பால் இவற்றை கொண்டே வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள் என்றால் எத்தனை பெரிய சிரமங்களை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு தாராளமாக உணவுப் பொருட்களை வழங்கி இருந்தும் நம்மில் அதிகமானவர்கள் தொடர்ந்து அல்லாஹுவின் விஷயத்தில் குறைபட்டு கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எவ்வளவு சிரமப்பட்டாலும் எங்களுடைய தேவைகள் நிறைவேறுவதில்லை என்று அலுத்து கொள்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இவ்வாறு புலம்புவதை விட்டுவிட்டு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்களுக்காக அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற பாடத்தை இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.